வணக்கம். குருவாழ்க குருவே துணை. ஆரா வினோதினி பார்த்தசாரதி. ஆகாஷ் அஸ்ட்ரோ அண்ட் ரிசர்ச் அகாடமிங்கிற பேரில் தஞ்சாவூரில் அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கேன். நூற்றுக்கணக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்து பயந்தவங்க தான் அதிகம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் நம்ம உடுத்தின ஆடைகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி பார்த்தேன். எல்லாருமே எல்லாராலையுமே எல்லாத்துக்கும் புது ஆடை வாங்கி கொடுத்துட முடியுமா? கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களால என்னென்ன முடியுமோ அதுதான் செய்வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்காவது புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் போட்ட ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் ஆற்றுல போடுறதும் குளத்துல போடுறதும் அதனால் என்ன, நம்ம பாவங்களை தான் சம்பாதிச்சுக்கிறோம். ஏன் இயற்கையாக ஓடக்கூடிய நதிகளை நம்ம மாசுபடுத்துகிறோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம தான் அனுபவிக்கிறோம். பூமாதேவி எல்லா நாளும் பொறுத்திட்டு இருக்க மாட்டா. ஆனாக்கா நம்ம உடுத்தின ஆடைகளை நமக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால நமக்கு அது பழைய ஆடை, வாங்கிக்கிறவங்களுக்கு புது ஆடை, அது சுக்கரனாக தான் மாறும். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக அதை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால் புண்ணியங்கள் தான் சேரும், பாவங்கள் சேராது. கொடுக்கவே கூடாது, தர்திரியம் அப்படின்னு சொல்கிறது சுத்த பொய். இதை நான் தெளிவாக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி யாரையும் பயமுறுத்தக்கூடாது. வாங்குறவங்க இருக்கிறதுனால தான் நம்மளால் கொடுக்க முடியுது. இல்லை அப்படின்னா குப்பையில் கொண்டு போய் போட்டு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாழ்கிற இடத்த மாசுபடுத்துகிறோம். அதனால் நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் தான் பாதிக்கப்படுது. அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.